ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் எடுத்து ரேஷன் அரிசி 4 டம்ளர் போடுறேன். எப்பவுமே நாங்கள் பாண்டிச்சேரி அரிசி நல்லாயிருக்கும். குழப்பு பிசு பிசுலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் ரேஷன் அரிசி அதிகமாக போடுவேன். அதனால் 4 டம்ளர் போடுறேன். அது கூட இட்லி அரிசி, பொன்னி அரிசி 2 டம்ளர் கலந்துக்கிறேன். மொத்தம் 6 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது எனக்கு கிலோ கணக்கில் போட்டால் தெரியாது. அதனால் டம்ளர் அளவில் அளந்து போட்டுப்பேன். நான் எப்போவுமே 6 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவேன் எப்போவுமே. பாருங்கள், இப்போ நான் எந்த டம்ளர் அளவில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் உளுந்து எடுத்திருக்கேன். இது தோல் இல்லாத உளுந்துன்றதுனால 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதே தோல் உளுந்து, நாட்டு உளுந்தாக இருந்தாக்கா 1.5 டம்ளர் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அதை அலசின பிறகு தோல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு உளுந்து கம்மியாகும். அதனால் அந்த அளவு தான் எடுக்கணும். புதுசாக மாவு அரைக்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அது கூட வெந்தயம் போட்டு நான் ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த உளுந்தாக இருக்கவே நான் அது கூட போட்டுடுறேன். இது அந்த தோல் உளுந்தாக இருந்தால் தனியாக தான் ஊற வச்சுருப்பேன். இப்போ நான் அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி நல்லா ஒரு 3-4 தடவை அலசிடுங்க. தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாச்சும் ஊறணும் அரிசி. ஏன்னா அப்போ தான் மாவு நல்லா உருப்படியாகும். உளுந்தையும் கழுவி நான் ஊற வச்சுக்கிறேன். எப்பவுமே அரிசி ஊற வச்சுட்டு அப்புறமேலாம் உளுந்து ஊறமே நான் கையோடு ஊற வச்சுருவேன். அது நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை தான் நான் ஊற்றுவேன். மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சேன்னா அந்த தண்ணியை தான் நான் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த உளுந்தோடைய பிசுப்பு தன்மை அந்த தண்ணியில் இருக்கும். அதனால் அலசி கீழே ஊற்றாதீங்க. லாஸ்ட்டாக ஊற வச்ச தண்ணியை அதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இந்த பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போடுறேன். நான் எப்போவுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைப்பேன். ஏன்னா மாவுலாம் எனக்கு அடையாது. அடைஞ்சிடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு அடையாது. நல்லா மாவு உருப்படியாகி நல்லா வரணும். பாருங்கள், எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷமாச்சும் இட்லி மாவுக்கு உளுந்தை ஓட விடணும். அப்போ தான் மாவு நல்லா பொசு பொசுன்னு வரும். தண்ணியில் போட்டால் இந்த மாதிரி நிற்கணும், பஞ்சு மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும் உளுந்தை. ஏன்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அவசரத்தில் எடுத்துட்டிங்கன்னா மாவு அடைஞ்ச மாதிரி இருக்கும். இட்லி நல்லா இருக்காது, அழுத்தமாக இருக்கும். இது இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இட்லி மாவு எடுத்துடலாம். உளுத்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி வச்ச அரிசியை ஊற வச்சுருந்தேன்ல, அது இப்போ நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அரிசி நான் ஒரே ஷிஃப்ட்டே போட்டுக்குவேன் நான். இதே நீங்கள் கிரைண்டர் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு சிங்கிளாக போட்டுக்கலாம். நான் எப்போவுமே இதில் ஒரு சிங்கிள், எனக்கு இந்த அரிசி இந்த கிரைண்டருக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு 3/4 வாசி ஓடின பிறகு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அதிலே கல் உப்பு போடுங்க. அதிலே மஞ்சிதுன்னா அரிசி நல்லா மழை தேவையில்ல. ஒரு அரிசி எப்படியுமே ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடினாலே போதும். ஏன்னா அதுக்குள்ளே மஞ்சிடும். உளுந்து அளவுக்குலாம் அது ஓடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொஞ்சம் நொரப்பாகவே எடுங்க. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். மழை அரைச்சிட்டிங்கனாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும். அரைச்சி அப்படியே இப்போ நல்லா கரைச்சிடுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கையை விட்டு நல்லா கரைச்சிடுங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, எப்பவுமே இட்லி மாவு அரைக்குள்ள கண்ணாடி வளையல் போடாதீங்க. நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா டக்குன்னு பட்டு உடஞ்சிதுன்னா மாவெல்லாம் உழுந்துடும். எங்கே உழுந்ததுன்னு உங்களுக்கு தெரியாமல் விட்டுருவீங்க. இங்கே பாருங்கள், புளிச்சு வந்துடுது பாருங்கள். நான் 7 மணி நேரம் வெளியே வச்சுருந்த மாவை புளிச்சு வந்துச்சு. இப்போ கரைச்சி அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இது எனக்கு 2 நாளைக்கு தான் வரும். ஏன் கண்ணாடி வளையல் போட வேணாம் சொல்கிறேன்னா, உடச்சிக்கிச்சின்னா எங்கே உழுந்ததுன்னு தெரியாது. அரைக்கிற மாவில் மிஸ் ஆகிடுச்சுனாக்கா அது நம்மளுக்கு ஆபத்தாயிடும். இல்லை மாவு வேஸ்ட் ஆகிடும். கவனிக்காமல் விட்டுனா நம்மளுக்கு ஆபத்தாயிடும். நான் எப்போவுமே போட மாட்டேன். இன்றைக்கி இதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் போட்டுன்னே அரைச்சேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அதை போட்டுன்னே அரைச்சேன். இதை புதுசாக செய்கிறவங்க அதுமாரி செய்யாதீங்க. வளையல் கழட்டி வச்சுட்டு மாவு